நாட்டோ கூட்டமைப்போட 75வது ஆனுவல் சம்மிட்ன்றது வாஷிங்டனில் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்படி நடந்து முடிஞ்ச இந்த நாட்டோ சம்மிட்டில் பல முக்கியமான விஷயங்கள் இந்த உலகத்தோட நன்மைக்காக நாங்கள் பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு நேட்டோவை சேர்ந்த நாடுகளும் நிறைய விஷயங்களை பப்ளிக்காக பேசியிருக்காங்க. இதில் பல விஷயங்கள்ன்றது ரஷ்யாவுக்கு எதிராக தான் பேசப்பட்டு இருக்கு. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவோட தோல்விக்காக, உக்ரைனோட வெற்றிக்காக என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், ஆர்டிக் கடல் பகுதியில் நாட்டோவோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக என்ன விஷயத்துலலாம் இன்னும் இந்த கவனம் செலுத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் F-16 அரைவல்ன்றது இன்னும் ஒரு சில மாசத்துல, அதாவது ஒரு 50 நாட்களுக்குள்ள இந்த உக்ரைன்ல தர இறங்கும்னு சொல்லிட்டு நிறைய பல முக்கியமான விஷயங்கள் இந்த ஒரு சம்மிட்ல நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் போனதுக்கு ஒரு பிளடி கிரிமினலை நீங்க ஹக் பண்ணியிருக்கீங்க, உக்ரைன் மக்களோட நம்பிக்கையை நீங்க கெடுக்க தயாராகிட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிராகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். நாட்டோவோட இந்த 75வது சமிட் வாஷிங்டன்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா உலகம் முழுக்க பேசப்பட்டு இருக்கிறது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாகவும் இல்ல ஜியோ பாலிடிக்ஸை விரும்பி பார்க்குற நிறைய பேர் மூலமாகவும் இந்த நாட்டோ விஷயம் தான் ரொம்பவும் பெருசா பேசப்பட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்காவில் எலெக்ஷன்ஸ் ஆனது வரப்போகுது. எலெக்ஷன்ல பைடன் அவர்கள் ஜெயிச்சுட்டா நாட்டோ இந்த அளவுக்கு பெருசா பேசப்படும். ஆனா அதை விட ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா, பைடன் அவர்கள் ஜெயிச்சா எந்த அளவுக்கு நாட்டோ அதிகமா பேசுவாங்களோ அதை விட ரொம்ப அதிகமா இந்த நாட்டோ பத்தின பேச்சுகள் அடிபடும். அதுக்கு முக்கியமான காரணமே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான். இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல நாட்டோவோட பங்கு என்ன, நாட்டோவால எந்த அளவுக்கு உதவிகள் இந்த ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு செய்யப்பட்டு இருக்கு, இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரியும். நம்ம அடிக்கடி அதை பத்தி நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமான உதவின்றது இதுக்கு முன்னாடி நிறைய M1 ஆப்ரம்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், பேட்ரியாட்டை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நாட்டோ நாடுகள் எல்லாம் சேர்ந்து, அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு உதவக்கூடிய அந்த உக்ரைன் குரூப்ல இருந்து ஒரு 52 நாடுகள் எல்லாருமே இந்த உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஜெலன்ஸ்கிக்கு இந்த உதவிகள் பத்துச்சா, இல்ல ஜெலன்ஸ்கியை இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சான்னு கேட்டோம்னா அதுதான் அந்த இடத்துல கிடையாது. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, M1 ஆப்ரம்ஸ் நாங்கள் நினைச்ச அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, எங்களோட நம்பிக்கையை அது இழந்துருச்சு. M1 ஆப்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசாஸ்டரா அது உக்ரைன்ல மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே இப்போ அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸ், எந்த வெப்பன்ஸ் ஒரு மேஜிக் வெப்பன்ஸ், இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எங்களால் ரஷ்யாவை உக்ரைனோட எல்லையை விட்டு பின்னாடி போக வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரோ, அதே வாயால இப்போ இந்த டேங்க் மொத்தமா வேஸ்ட், இதை ரஷ்யா ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க, இது பேட்டில் ஃபீல்டில் எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஓப்பன் கிரிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அதோட போச்சான்னு பார்த்தோன்னா அந்த இடத்தோட நிறுத்தல. நாட்டோட உதவிகள்ன்றது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. நாட்டோட உதவிகள் இப்போ பைடன் ஆஃபீஸ் விட்டு போயிட்டார்னா, பைடன் அவர்கள் தோல்வி அடைஞ்சிட்டார்னா அடுத்து என்ன நடக்கும்ன்றதே இந்த இடத்துல தெரியாம இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில எங்களுக்கான உதவிகளை நீங்க சீக்கிரம் துரிதப்படுத்துங்க. உங்களால எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி உதவிகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா தான், ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு 60 பில்லியன் இன்னும் வரக்கூடிய உதவிகள், இது எல்லாத்தையுமே நீங்க கொடுத்தீங்கன்னா தான் எங்களால் ரஷ்யாவை எதிர்த்து போரிட முடியும்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு பெரிய லிஸ்டே கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ஐரோப்பிய யூனியனும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஜெலன்ஸ்கிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்யறதுக்கு தயார்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிறைய நாடுகளை சந்திச்சுட்டு இருக்காரு. இது யாருக்கு நல்ல செய்தியோ இல்லையோ, ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி, உக்ரைனுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் ப்ரோ ரஷ்யன் ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு நாடு. அவங்க இப்போ யூரோப் யூனியனோட அந்த ரொட்டேஷனல் பிரசிடென்ட்டாகவும் இருக்காங்க. அவங்க மட்டும் இந்த யூரோப் யூனியன்ல ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாங்கன்னா அது உக்ரைனுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் பெரிய பெரிய பாதிப்புகளை கண்டிப்பா ஏற்படுத்தும். யூகே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னடா பார்த்தோன்னா, ஏன்பா ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு, சரி இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை பிரைம் மினிஸ்டர்லாம் மாறினதுக்கு அப்புறமா நாங்கள் குறைச்சிருவோமான்னு நீங்க நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டீங்க. அப்படியெல்லாம் யாரும் நினைக்காதீங்க. வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 பில்லியன் யூரோஸ் ஆகுது, 1 இல்லை 2 இல்லை 3 பில்லியன் யூரோஸ் ஆகுது யூகேலேருந்து டைரக்டாக உக்ரைனோட டெவலப்மெண்ட்டுக்காக மட்டுமே போக போகுது. இது 2030 வரைக்கும் நாங்கள் இதுக்கான பிளானில் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது மிலிட்டரி உதவிகள் அதெல்லாம் எதுவும் கிடையாது, உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ உக்ரைன்ன்றது நிறைய இடங்களில் அடி வாங்கி நிறைய பில்டிங்ஸ்ன்றது அந்த இடத்துல கிடையாது, அதை மீட்டு கட்டமைக்கிறதுக்காகவும் உக்ரைனை பழைய மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காகவும் இந்த அளவுக்கு அதிகமான தொகையானது
யூகேவால் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும், அதுவும் ஒரு 6-7 வருஷத்துக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. இது இப்போ உக்ரைனுக்கு எந்த அளவில் ஒரு ஃபேவராக மாறும்னா, ஆயுதங்களாக கொடுக்குறப்ப ஏற்கனவே உக்ரைனை யூரோப் யூனியனில் சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வச்ச ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா, யூரோப்பில் இருக்கிறதுலையே அதிக கரப்ஷன் இருக்க நாடு எதுனா அது உக்ரைன் தான். அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கியோட ஆட்சியில் ஜெலன்ஸ்கியோட நிறைய மினிஸ்டர்ஸ், நிறைய மிலிட்ரி அஃபிஷியல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊழல் அதிகமாக பண்ணியிருக்கிறதா ஐரோப்பிய யூனியனில் இருக்க நிறைய நாடுகள் ஓப்பனாகவே ஜெலன்ஸ்கி மேலேயும் ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட் மேலேயும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இப்போ டைரெக்டாக ஒரு ஆயுதத்தை கொடுக்குறாங்கன்றப்போ அந்த ஆயுதத்தை பிளாக் மார்க்கெட்டில் விற்று அதன் மூலயமா வர பணத்தை இவங்க ஊழல் பண்ணலான்ற அந்த ஒரு வாய்ப்பை விட டைரெக்டாக பணமானது கொடுக்கப்பட்டுச்சுன்னா இது அதிகமாக அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு ஊழல் பணமாக சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏற்கனவே நாட்டோ மூலமா கொடுக்கப்பட்ட உதவிகள், அமெரிக்கா மூலமா கொடுக்கப்பட்ட பண உதவிகள் நேரடியாக போயிட்டு அங்கே இருக்க மக்களை சேரலன்னு ஆல்ரெடி நாட்டோ கூட்டமைப்பு ஒரு வார்னிங்கையும் இந்த உக்ரைனுக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் உதவிகளை வாங்குறீங்களே தவிர ஃப்ரண்ட் லைன் வரைக்கும் அது போய் சேர மாட்டேங்குது. ஒரு ஆயுதம் வாங்குறதுக்கு தேவையான பணத்தை நாங்கள் கொடுத்தோம்னா அது 100% உங்களோட கைக்கு வரப்போ, உக்ரைனுக்குள்ள வரப்போ, ஃப்ரண்ட் லைனுக்கு போகிறப்போ 20% கம்மியாக தான் போகுது, ஒரு 15% வரைக்கும் தான் ஃப்ரண்ட் லைனுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் கிரிட்டிசிசமே இந்த ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட் மேலே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு புது ரெக்வஸ்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன வச்சிருக்காருன்னா, ஏன்பா பைடன் அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் மேபி ஆட்சியை விட்டு போயிடலாம், அவர் ஆஃபீஸை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் ஒரு புது அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பேச்சுவார்த்தையே வேணான்னு சொல்லிட்டு இருந்தார்ல. இல்லை பேச்சுவார்த்தைலாம் வேணான்னு சொல்ல, அவர் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னார். ஆனால் ரஷ்யா இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன தெரியுமா பேசியிருக்காரு, மற்ற நாடுகள் ஒத்துக்கிட்டாங்கன்னா, மற்ற நாடுகளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரஷ்யாவையும் நீங்கள் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க, அதுக்கு நாங்கள் தயார். ஆனால் அதுக்கான 10 வேலிட் பாயிண்ட்ஸ் எங்ககிட்ட இருக்குது. எங்களோட அந்த 10 கீ பாயிண்ட்ஸையும் ரஷ்யா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஒரு சீஸ்ஃபயர், இந்த போரானது உடனே நிறுத்துறதுக்கு உக்ரைனுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடியாவை இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. வெளி உலகத்துக்கு ரொம்ப சத்தமாகவே சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, ஏன்பா இந்த வாரம் நடத்துறதுலாம் எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா எங்களோட ஒரே கோரிக்கை நாட்டோவுக்குள்ள உக்ரைன் சேரக்கூடாது, நாட்டோக்குள்ள உக்ரைன் போகக்கூடாது, ஐரோப்பிய யூனியனுக்குள்ள அவங்க போகிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாட்டோன்றது தான் ஒரு மிலிட்ரி அலையன்ஸ், அதுக்குள்ளே போனால் அமெரிக்காவோட வெப்பன்ஸும் இல்லை நாட்டோ நாடுகளோட அந்த ட்ரூப் மெம்பர்ஸும் எங்களோட பார்டரில், ரஷ்யா உக்ரைன் பார்டரில் நிற்பாங்க. அது எங்களுக்கு செக்யூரிட்டி பிரச்சனையாக இருக்குது. அந்த ஒரு கோரிக்கையை மட்டும் உக்ரைன் விட்டுட்டாங்கன்னா, நாட்டோக்குள்ள சேர மாட்டோன்னு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரஷ்யா உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டியை கொடுக்கும், உக்ரைனுக்கு தேவையான உதவிகளையும் செய்யும் சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல சொல்லிட்டாரு. இப்போ திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஜெலன்ஸ்கி அவர்களே ரஷ்யா கூப்பிட்டுருக்கிறது இந்த போரானது எதை நோக்கி போயிட்டு இருக்கு, உக்ரைனுக்கு ஒரு பக்கம் அடிகளானது எப்படி விழுந்துட்டு இருக்குன்றத ரொம்பவே தெளிவாக காட்டுது. இப்போ அடுத்தது நான் சொன்ன ஒரு விஷயம், ஜெலன்ஸ்கி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடியை கொஞ்சம் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் டைரெக்டாக ரஷ்யாவுக்கு கிளம்பி போனதும், மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு கிளம்பி போனதும் அங்கே போயிட்டு புத்தினை ஹக் பண்ணுறது, அங்கே நிறைய ஃபங்க்ஷன்ஸில் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான சந்திப்பாக இது இருந்துச்சு. அதை பற்றி நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க, இதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கான ஈவினிங் வீடியோ அதுதான். இதில் என்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, இதில் என்னென்ன விஷயங்கள் இந்த ரெண்டு பேரோட சந்திப்பில் முக்கியமாக பேசப்படாத விஷயங்கள்னு சொல்லிட்டு இந்த ரஷ்யா மோடி விசிட்டை பற்றி ஈவினிங் ஒரு வீடியோ வரப்போகுது. இப்படி ரஷ்யாவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் போனதுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ஒரு பிளடி வார் கிரிமினல், ஒரு பெரிய வார் கிரிமினல், ஒரு போர்க்குற்றம் பண்ணவர் கூட நீங்கள் எப்படி இப்படி ஒரு மீட்டிங்கை நடத்தலாம், நீங்கள் எப்படி இவரை ஹக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமான ஒரு சில வார்த்தைகளை உக்ரைனில் இருக்க நிறைய பேரும், உக்ரைனோட அதிபரும் இந்தியாவை நோக்கியும் இந்தியாவோட பிரதமரை நோக்கியும் இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை விட்டுருந்தாங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பேச விரும்புகிறேன்னா, சரி இந்த இடத்துல புதின் அவர்கள் ஒரு பெரிய வாரம் நடத்துறாரு, ஒரு வார் கிரிமினல், எல்லாம் ஓகே தான். ஆனா இதே ஜெலன்ஸ்கி இப்போ புதின் ஒரு வார் கிரிமினல், இந்த அளவுக்கு ஒரு பிளடி கிரிமினலை எந்த ஒரு தலைவர்களும் சந்திக்க கூடாது, அவங்களை அப்படியே தனிமைப்படுத்தி வைக்கணும், குவாரண்டைன் பண்ணி வைக்கணும், எந்த நாடுகளும் இவங்களோட எந்த ஒட்டும் வச்சு கூடாது, உறவும் வச்சு கூடாது, இது எல்லாத்தையும் சொல்றாங்க. சரிதான். அப்படியே இன்னொரு பக்கம் இஸ்ரேல் காசாக்குள்ள இப்போ ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை நடந்து போயிட்டு இருக்கு. ஹமாஸ் இஸ்ரேல் அடிச்சாலோ இல்லை இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் ஹமாஸ் அடிச்சாலோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால பெருசா யாரும் வெளியில எதுவும் பேச போறதில்லை. இப்போ இந்த ரெண்டு தரப்புக்குள்ள நடக்கிற பிரச்சனையில அந்த ரெண்டு தரப்பு மட்டும் பாதிக்கப்பட்டா யாரும் அதை பத்தி பெருசா பேச போறதில்லை. ஆனா 40,000 பொதுமக்கள் வரைக்கும், சிவிலியன்ஸ் மட்டுமே காசான்ற அந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள இந்த அக்டோபர் மாசத்திலிருந்து கடந்த ஒரு சில மாசங்களில் மட்டுமே கொண்டு குவிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர், இந்த 40,000 பேர்ல 30,000 தாண்டினவங்க குழந்தைங்க தான். 18 வயசு கீழே இருக்கவங்க, அந்த 15 வயசுக்கு இருக்கவங்க, அந்த கேட்டகரியில் இருக்கிற மக்கள் தான் அந்த 30,000 நபர்களுக்கும் அதிகம். இப்போ வரைக்கும் யூஎனோட அஃபிஷியல் கணக்கு படி பார்த்தோன்னா 5,000 நபர்கள் ஒட்டு மொத்தமாக சேர்த்து இந்த 2014 இப்போ நடந்துன்னு சொல்லிட்டு சிவிலியன் டெத்துன்றது இந்த 5,000 கூட தாண்டலை. இது உக்ரைனோட கணக்கோ இல்லை ரஷ்யாவோட
கணக்கும் இல்லை. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்க எல்லா என்ஜிஓ சேர்த்து 2 சைட்லையும் டான்பாஸ் ரீஜன் எல்லாத்துலேயுமே நடந்த தாக்குதல் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிற கணக்கு தான். இப்படி வருஷ கணக்கில் நடக்கிற ஒரு யுத்தத்தில் 5000 பேருக்குள்ளே இறந்துருக்காங்க. அதுவும் போர் குற்றம் தான். அது ரஷ்யா பண்ணியிருந்தாலும் சரி, உக்ரைன் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த இடத்துல யார் போர் குற்றம் பண்ணியிருந்தாலும் அவங்க போர் குற்றவாளி தான். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் கண்ணெதிர நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் காசாக்குள்ளே போய் இத்தனாயிரம் பொதுமக்களை கொண்டு இருக்காங்க. ஆனால் அதே இஸ்ரேலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க கிட்ட இருந்து அயன் டோம் வேணும்னு கேட்குறீங்க. அவங்க கிட்ட நிறைய ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க. இப்போ இவர் வார் கிரிமினல்னா அவரும் வார் கிரிமினல் தானே. இப்போ அவங்க கிட்ட யாரும் ஒட்டும் வச்சுக்கூடாது, வரும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இப்போ கூட நெதன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு போக போறாரு. அங்கே போயிட்டு பைடன் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. இப்போ அமெரிக்கா இந்த FAB சீரியஸ் பாம்ஸ், இந்த கிளைட் பாம்ஸை திரும்பவும் 500 பவுண்ட்ஸ் பாம்ஸை இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கான அந்த ஒரு அப்ரூவலையும் இப்போ கொடுத்துருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்க பைடனை இதே மாதிரி பேசுறீங்களா? இல்ல பைடன் வந்து நெதன்யாகு சந்திச்சிட்டாரு, ஒரு வார் கிரிமினல் கூட அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஒரு மீட்டிங்கை நடத்திட்டாருன்னு சொல்லிட்டு இதே வார்த்தையை அமெரிக்காவுக்கு எதிராக ஜெலன்ஸ்கியால பேச முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒருவேளை அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இந்த F-16 அரைவலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில மாசத்துல இந்த நாட்டோட சம்மிட்ல ஒரு 38 கீ பாயிண்ட்ஸை பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த 38 பாயிண்ட்ஸ் வச்சு தான் இந்த நாட்டோ சம்மிட்டே பெருசாக நடந்திருக்கு. அந்த அஃபிஷியல் நாட்டோட ஆர்டிக்கலை நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் வந்து வேணுமோ அதை போயிட்டு படிச்சு பார்க்கலாம். ஆனால் அந்த ஆர்டிக்கல் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கிறதுனால ஒரு சில நண்பர்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது தெரியும். அந்த 38 பாயிண்ட்ஸில் பெருசாக இவங்க பேசியிருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, ஆர்டிக் செக்யூரிட்டி, நாட்டோவோட இன்னும் என்லார்ஜ் ஆகிறது, நாட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகிறது, இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனோட வெற்றின்னு சொல்லிட்டு நிறைய கீ பாயிண்ட்ஸ் பேசியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நாட்டோவோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஐரோப்பிய ரீஜியனில், அது மட்டும் இல்லாமல் அந்த இன்டகிரேட்டட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. நம்ம அதை பற்றி கூட ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நாட்டோ நாடுகளில் ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் எல்லாத்துலேயும் ரேடார் ஸ்டேஷன்ஸ், அங்கங்கே பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஆல்ரெடி அமெரிக்கா கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எப்படி இன்னும் இன்டகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பல முக்கியமான விஷயங்களை அதில் பேசியிருக்காங்க. இப்போ நாட்டோ ஐரோப்பிய ரீஜனையே ஒரு பாலிஸ்டிக் மிசைல் ஷீல்டாக மாற்றுறதுக்கான அடுத்த கட்ட வேலைகளையும் தொடங்கி அதுக்கான ஃபண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இந்த நாட்டோ நாடுகளில் வந்து நிறைய நாடுகள் வந்து அந்த 2% GDP-லேருந்து நாட்டோவோட அந்த டிஃபென்ஸ்க்காக ஒதுக்கணுன்றதை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 2/3 3ல் 2 நாடுகள் இந்த நாட்டோவோட அந்த ஒரு கிரைட்டீரியாவை தாண்டிட்டாங்க. கனடாலாம் இந்த 2% தாண்டி 18%, அதாவது அந்த எக்ஸ்பெண்டிச்சரில் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 18% எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது தகவலையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டோ நாடுகள் நிறைய நாடுகள் இப்போ F-16 விமானங்களை உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கும் முன் வந்திருக்காங்க. இப்படி இந்த உக்ரைனுக்கு கொடுக்கறதுனால ரஷ்யாவோட அக்ரஷனை உக்ரைனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனோட வானத்தில், ஏன் ரஷ்யாவோட வான்பரப்பில் F-16 ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்ஸும் டாக் ஃபைட்டில் ஈடுபடும் சொல்லிட்டு அந்த ஒரு அப்ரூவலையும் இப்போ கொடுத்துருக்காங்க. இது இந்த வாரில் ரொம்பவே ஒரு முக்கியமான தருணமாக பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, F-16 விசஸ் ரஷ்யன் ஜெட்ஸ், இந்த ஒரு போட்டி தான் அடுத்த ஒரு போரை, இது உலக போராக மாறுமா இல்லை இந்த ரஷ்யா உக்ரைன் போராவே முடிஞ்சிருமான்றதை தீர்மானிக்க போகிற ஒரு முக்கியமான முடிவாக மாறப்போகுது. ஏன்னா ஒருவேளை F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ் நாட்டோ பேஸில் இருந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேஸை ரஷ்யா அடிப்பாங்க. இவ்வளோ நாள் ரஷ்யா சொன்னதுக்கும் இப்போ கொடுத்துருக்க வார்னிங்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னொரு கிரைட்டீரியாவில் இப்போ நாட்டோ பேஸ்ல இருந்து ஆப்ரேட் ஆகாம உக்ரைனோட பேஸ்ல இருந்து ஆப்ரேட் ஆகி இன்கேஸ் ஒரிஜினல் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் ஒரு அட்டாக்கை ரஷ்யா மேலே இந்த உக்ரைன் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வரைக்கும் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனாக தான் ரஷ்யா இதை பண்ணிட்டு இருக்கிறதா கிரெம்லின் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மேபி இது ஒரு ஆல் அவுட் வாரா, ஒரு முழு போராக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இப்போ இருக்கிறதா கிரெம்லினும் ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க இந்த F-16 அரைவலை பற்றி. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக இந்த F-16 ஆனது இந்த யுத்த காலத்துக்கு வந்தால் உக்ரைனுக்கான அந்த முடிவை அது மாற்றி கொடுக்குமா, இல்லை எப்பவும் போல F-16 வந்ததுக்கு அப்புறமும் இந்த விமானங்களால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு தான் ஜெலன்ஸ்கி சொல்லுவாரா? ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடுபெறுது உங்கள் ஆர்கே.